எந்த ஒரு திருடன் 2 வருஷமா ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுறான். அப்படி அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளிய வந்து பார்த்தா, இவன் அங்க இருந்து கூட்டிட்டு போவ என் ஃப்ரெண்ட் எவனுமே வரல. இவன் அத பார்த்து சோகமா இருப்பான்னு சொல்லி நினைச்சா, அதான் இல்ல. இவன் அதுக்கு பதிலா பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். ஏன்னா இவன் இப்போ ஒரு மிகப்பெரிய பணக்காரன். ஆனா இவன் பணக்காரங்கிறது யாருக்குமே தெரியாது. எப்படின்னா இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலை உயர்ந்த டைமண்ட் திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான பிளான் போட்டிருப்பான். அப்படி இவன் பிளான போட்டு இவன் நினைச்ச மாதிரியே அந்த டைமண்டையும் திருடிடுறான். ஆனா இவன் எதிர்பார்க்காத விதமா அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து இவன் சுத்து போட்டுறாங்க. உடனே இவன் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல கட்டுமான வேலை போயிட்டு இருக்கு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஜாக்கி ஜான் மாதிரி கவுர்லயே தொங்கிட்டு அந்த பில்டிங் குள்ள போய் தாவிடுறான். அப்படி அந்த பில்டிங் குள்ள போனாலும் போலீஸ் இவன் அங்கேயும் வந்து சுத்து போட்டுறாங்க. உடனே இவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த பில்டிங் குள்ளேயே ஒரு வென்டிலேஷன் பைப்புக்குள்ள அந்த டைமண்டை ஒளிச்சு வச்சிடறான். உடனே இவன் போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிறான். இவன் டைமண்டை ஒளிச்சு வச்ச இடத்த நல்லாவும் பார்த்து வச்சுக்கிறான். உடனே இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் அந்த டைமண்டை ஒளிச்சு வச்ச பில்டிங் தான் வந்து பாக்குறான். அப்படி அந்த பில்டிங்கை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இப்ப அந்த பில்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவன் அந்த டைமண்டை அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அடுத்த நாளே ஒரு டெலிவரி மேன் மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறான். அப்படி உள்ள போய் அவன் ஒளிச்சு வச்ச டைமண்ட் எடுக்கலாம் சொல்லி நினைச்சா அங்க இருக்க போலீஸ்